இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ப்ரிப்பேர் ஃபார் பிரேஸ். சொல்லமா? ப்ரிப்பேர் ஃபார் பிரேஸ். ஆராதிக்க ஆயத்தமாகுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், ஆராதிக்க, துதிக்க, நன்றி சொல்ல ஆயத்தமாய் எப்போதும் இருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்றி சொல்லுவது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, இட் இஸ் குட் திங்ஸ் டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் என்று சொல்லி, நன்றி சொல்லுவது நலமான ஒன்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக நானும் நீங்களும் கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுது வந்தாலும் அப்பொழுதெல்லாம் ஒரு நன்றியுள்ள உணர்வோடு, ஒரு துதிக்கிற உள்ளத்தோடு, அவரை ஆராதிக்கிற ஒரு உள்ளத்தோடு, அவரை உயர்த்துகிற ஒரு உள்ளத்தோடு, அவரை பாடுகிற ஒரு உள்ளத்தோடு நானும் நீங்களும் வரணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவங்க சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் இருந்தேன். எதுக்கு? நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு என்னை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாரம் முழுவதுமாய், இந்த மாதம் முழுவதுமாய், இந்த வருடம் முழுவதுமாய் எனக்கு பாராட்டின கிருபையை நினைத்து அவரை துதிக்க போகிறேன். அதனால தான் நான் சந்தோஷமா போறேன். அவர் சமூகம் என்னுடைய சந்தோஷமா இருக்கு. இங்க தான் இருக்கிறீங்களா? அவர் சமூகம் என்னவா இருக்கு? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக வசனம் சொல்லுகிறது 100வது அதிகாரத்தில் சங்கீதம், அவர் வாசல்களில் எதோடு வரணும்? துதியோடு வர வேண்டும். அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் என்னென்னலாம் செய்தாரோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது எல்லாவற்றுக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. கர்த்தருக்கு சாட்சியை நீங்க நானும் சொல்ல போறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சங்கீதம் 108 3வது வசனம். சங்கீதம் 108 3 முதலாவது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 108 1வது வசனம். Psalms 108 verse 1. யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? இதே வார்த்தையை சொல்லுங்க. இன்னொரு தடவை வாசிக்கலாமா? தேவனே, வசனம் சொல்லுகிறது, தாவீது அழகா பாடுறாரு, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதுக்கு? அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? எதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது? நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமை யாரை பாடும்? உம்மை பாடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதிக்க ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்குங்க. அவருக்கு துதிக்க ஆயத்தமா இருங்க. prepare for praise and worship him. அவரை ஆராதிக்க ஆயத்தமா இருங்க. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. என்ன அர்த்தம்? எப்பவுமே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வேதத்தை கொடுங்க, வாசிங்க. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். கரங்களை தட்டலாம். நான் எப்போ விழிப்பேன்? அதிகாலை விழிப்பேன். டைமிங் உங்களுக்கு ஏத்தது அது. ஆனா இவர் ஒன்னு சொல்றாரு. சில பேருக்கு 3 மணிக்கு எழுந்திருக்க இஷ்டம் ஆகும். சில பேர் 4 மணிக்கு எழுந்திருக்க இஷ்டம் ஆகும். சில பேருக்கு 5 மணிக்கு எழுந்திருக்க இஷ்டம் ஆகும். சில பேருக்கு 8 மணிக்கு எழுந்த இஷ்டம் ஆகும். சில பேர் சூரியன் வந்து அவர் சுளீர்னு அடிச்சாதான் நமக்கு இஷ்டம் ஆகும். ஆனா இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு அழகா பாடுறாரு. இன்னும் ஒரே ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். அது இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் மியூசிஷியன், ஒரு நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவன் மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஆராதனைக்காரன், நல்ல பாடல்காரன், நல்லா எழுதுற ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க. இங்க அவர் சொல்றாரு, வீணையே சுரமண்டலமே எழுந்துருங்க. ஒன்று நான் செய்ய போறேன். என்ன? அதிகாலையில் நான் விழிக்கிறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் நான் காலையிலே வாசிக்க போகிறேன்.
அப்போ என்ன அவர் சொல்ல வராரு? நான் அதிகாலையிலே விழிப்பேன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? என்னுடைய அதிகாலை முதல் வேலையே கர்த்தரை துதிப்பது மாத்திரம்தான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னங்க, என்னுடைய அதிகாலை நான் எழுந்த உடனே என்னுடைய முதல் வேலை கர்த்தரை துதிப்பது. நான் எழும்போதே கர்த்தரை துதித்து கொண்டே எழுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படியே சொல்றாரு, நான் இரவுல தூங்குறேன், காலையில எழுறேன், எல்லாம் உங்க கிருபைப்பா அப்படின்னு சொல்றாரு. காலையில எழுறேன், புது கிருபையை கொடுக்குறீங்கப்பா, புது தயவை கொடுக்குறீங்கப்பா, புது இரக்கத்தை கொடுக்குறீங்கப்பா. இது நான் சம்பாதிக்கல ஆண்டவரே. என் நாசியில சுவாசத்தை தீர்மானம் செய்கிறது யார்? என் நாசியில சுவாசத்தை தீர்மானம் செய்கிறது யார்? நான் சேர்த்து வச்ச பணமா? என் நாசியில சுவாசத்தை தீர்மானம் செய்கிறது யார்? நான் சேர்த்து வச்ச பணமா, பட்டமா, பொருளா, மனுஷர்களா, அல்லது என்னுடைய ஞானமா? என்ன? என் நாசியில சுவாசத்தை தீர்மானம் செய்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய காலை எழுந்த உடனே வேலை கர்த்தரை துதிப்பேன். அதனால தான் சொல்றாரு, அவர் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் சொல்றாரு, வீணையே எழுந்திரு, சுரமண்டலமே விழித்தெழுங்கள், நான் அதிகாலையில் கர்த்தரை பாட போறேன், அதிகாலையில் கர்த்தரை துதிக்க போகிறேன், அதிகாலையில் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறேன். 3வது வசனத்தை வாசிக்கலாமா? எங்க துதிப்பேன்? ஜனங்களுக்குள்ளே உங்களை துதிப்பேன். அதன் பிறகு ஜாதிகளுக்குள்ளே, ஜாதிகள் என்று சொல்லும்போது ஆல் தி நேஷன்ஸ், எல்லா நாட்டிலும் நான் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு இந்த ஆராதனையும் துதியும் ஒரு சிலர் ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் வாயை திறந்து பாடுறதும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி இருக்கும், அதில் தவறு கிடையாது. ஆனால் கர்த்தரை உண்மையாய் உள்ளத்திலிருந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயே வரமாட்டிருக்கு. என்ன? கர்த்தரை ஆராதிக்கணும், சொல்லுங்க, ப்ரிப்பேர் ஃபார் ப்ரைஸ், ப்ரிப்பேர் ஃபார் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் த ஒன் அண்ட் ஒன்லி காட். ஒரே தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் ப்ரிப்பேர் ஆகுங்க. இவர் காலையில் எழுந்த உடனே அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிறாரு. சங்கீதக்காரன் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு? தாவீது எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு? நம்ம திங்ஸ் டு டூ, இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், இன்றைக்கி என்னென்னலாம் வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். காலையில் டெய்லியும் ஆஃபீஸ்க்கு நான் வரும்பொழுது காலையில் எழுதிடுவேன், இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் வேலையை, ஹல்லேலூயா, இங்கே அவர் அதான் சொல்கிறாரு, அதிகாலையில் நான் விழிப்பேன். எதற்கு? வேற எதுவும் இல்லை. முதல்ல நான் அதிகாலையில் விழிப்பது உம்மை ஆராதிக்கவும், உமக்கு நன்றி சொல்லுவதற்கும், உம்மை துதிப்பதற்கும், உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னுடைய இந்த வேலையை, இந்த நாளை, இந்த நிமிடத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கும் உங்களுக்கும். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அழகாய் 3 காரியங்களை ஆண்டவர் எனக்கு தெரிவித்து கொடுத்தார். அதில் நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். அவரை ஆராதிக்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். வர போகிற செவ்வாய்க்கிழமை நம்ம புதிய வருட ஆராதனை நம்ம கொண்டாட போகிறோம். என்னங்க, புதிய வருடத்தில் போய் கொண்டாட போகிறோம். இந்த வருடத்தை முடித்து தேவ பிரசனத்தில் இந்த வருடத்தை முடித்து தேவ பிரசனத்தை அடுத்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆக அவரை ஆராதிக்க ஒவ்வொரு வருஷமும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்க ஒவ்வொரு மாதமும் ஆயத்தமாக இருக்கணும். அவரை ஆராதிக்க ஒவ்வொரு வாரமும் ஆயத்தமாக இருக்கணும். அவரை ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். அவரை ஆராதிக்க ஒவ்வொரு நொடியும் ஆயத்தமாக இருக்கணும். அவரை ஆராதிக்க ஒவ்வொரு மூச்சும் நான் ஆயத்தமாய் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் வேற எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்? மூச்சு கொடுத்தா தானே நான் வேற எதனா செய்ய முடியும். என் நாசியில் சுவாசம் இருந்தால் தானே வேற எதையும் செய்ய முடியும். நான் படிக்கிற படிப்பை படிக்க முடியும், நான் போகிற வேலையை செய்ய முடியும், என் வியாபாரத்தை கட்ட முடியும், என் குடும்பத்தை கட்ட முடியும், என் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதிகாலையில் நான் விழிக்கிறேன், அதற்கு காரணம் யாரு? கர்த்தர். அப்போ அந்த கர்த்தரை ஆராதனையோடு, அவரை துதியோடு நம்ம வரலான்னா எப்படி? என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மூச்சும்
நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி ஆராதனையில் சொல்கிற ஒரு வார்த்தை, என் சுவாசம் நான் இழுத்து விடுறேன் பாருங்க, அந்த நொடி என் கர்த்தர் என்னை பிரியறதில்லை. என்னங்க ஒரு வசனம் சொல்கிறது, இமை பொழுது கைவிட்டாலும் அப்படி நமக்கு தோணுது, கை விட்டுட்டாரோ, என்னதான் நடக்குது, ஒரு செகண்ட் இமை பொழுது, அந்த கண் இமை பொழுது அப்படி நமக்கு தோணும். காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினால் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர் அவர். அப்ப நான் அவரை ஆராதிக்க என் நாவு பாடலைன்னா, என் நாக்கு திறக்கலைன்னா என்ன அர்த்தம்? இங்க இந்த சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, ஆரம்பத்திலே சொல்றாரு, தேவனே என் இருதயம் எதற்கு ஆயத்தமாக இருக்கிறது? உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி சொல்ல, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட, உமக்காய் வாசிக்க, உம்மையே சேவிக்க என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப நானும் நீங்களும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னவா இருக்கணும்? இனி எப்பொழுதும் அதுதான், இனியும் என்னவா இருக்கணும்? அதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. என்னங்க, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. காலையில் அவருக்கு நன்றி சொல்லி, காலையிலே அவரை துதித்து, காலையிலே அவருடைய பிரசனத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே அன்பிலீவர்ஸும் இருப்பாங்க, ஆண்டவரை அறியாதவர்களும் இருப்பாங்க, ஆண்டவரை அறிந்தவர்களும் இருப்பாங்க, நம்ம ஏற்றுக்கொண்டவர்களும் இருப்பாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பாங்க. நம்ம சில சமயத்தில் சூழ்நிலையை வச்சு கர்த்தரை ஆராதிக்கிறோம், சில சமயத்தில் ஜனங்களை வைத்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். நான் கையை தூக்குனா அவர் என்ன நினச்சிக்குவாரோ, குச்சமாக இருக்கு. நான் பாட்டு பாடினா அவர் என்ன நினச்சிக்குவாரோ, இருக்கிறோமா? நான் அவரை ஆராதிக்க ஒரு சின்ன மூமெண்ட் போட்டனா எப்படி என்னவா இருக்கும்? அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எனக்காக, உங்களுக்காக அவர் இரு கரத்தையும் விரித்து சிலுவையில் மறிக்கும் போது இதெல்லாம் யோசிச்சாரா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? அவர் நல்லவர்களுக்காகவா வந்தார் மறிக்க? பாவிகளை ரட்சிக்கவே, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே எவ்வளவு யோசிச்சார், எவ்வளவு அவமானப்பட்டார். இன்னைக்கு நம்ம அவரை துதிக்கிறதுக்கும், அவருக்கு நன்றி சொல்லுவதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும் சபைக்கு வர்றது கிடையாது, சபைக்கு போகிறது கிடையாது, நேரத்துக்கு போகிறது கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எவ்வளவு நமக்குள்ளாக நடந்துட்டு இருக்குது சொல்லம்மா. ப்ரிப்பேர் ஃபார் பிரைஸ். ஹல்லேலூயா. சொல்லம்மா, ப்ரிப்பேர் ஃபார் பிரைஸ். இந்த சங்கீதக்காரன் எப்போ, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக, 25 வருடங்களுக்கு மேலாக வர்ஷிப்பு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறேன். பைபிளை திறந்து ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி போனாவே சங்கீதம் தான் ஓப்பனாக இருக்கும் அதிகமாக. இதில் தாவீது எழுதியிருக்காரு, மோசஸ் எழுதியிருக்காரு, ஆசாப் எழுதியிருக்காரு, ஆனால் அதிகமாக தாவீது தான் எழுதியிருக்கிறாரு. ஆக இந்த சங்கீதக்காரனுடைய இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் போயிட்டு வந்த அவருடைய அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமான அனுபவங்கள். இது 108வது சங்கீதத்தை சிலர் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மேல, அது டாபிக்கே அப்படிதான் இருக்கும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எழுதுகிற, அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று பாடின சங்கீதமா, கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, கொடுக்கவும் போறாரு அப்படின்னு அந்த நேரத்தில் பாடின சங்கீதமா இது. 57வது சங்கீதமும் 60வது சங்கீதமும் பாதி பாதி இந்த 108வது சங்கீதம் அடங்கி இருக்குது. அப்போ அவருடைய சங்கீதம் எல்லாமே அவர் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறதாக இருந்தது, ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறதாவே இருந்தது. அப்போ நான் இந்த தாவீதிடத்திலிருந்து ஒன்றை அழகாய் கற்றுக்கொள்ள வேண்டும். என் அதிகாலை முதல் வேளையே கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை பாடுவது, கர்த்தரை ஆராதிப்பது, அதுதான் இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த ஜனங்களை பார்த்து நம்ம வெட்கப்பட வேண்டியதில்லை, கூச்சப்பட வேண்டியதில்லை. ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், கர்த்தரை ஆராதிப்பேன். இன்னைக்கு 3 முக்கியமான காரியத்தை நான் பார்க்கலாம். முதலாவது காரியம், praise for God's mercy and truth. தேவனின் இரக்கத்திற்காக,
அவருடைய சத்தியத்திற்காக அவரை துதிக்கணும். எதுக்காகங்க? அவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய சத்தியத்திற்காகவும் அவரை துதியுங்கள். வசனம் அதான் சொல்லுகிறது. 108வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம், for your mercy is great above the heavens and your truth reaches to the clouds. அவருடைய தோற்று போகாத அன்பை குறித்து அவர் பாடுறார். அவருடைய இரக்கத்தை பாடுகிறார் என்று சொன்னால், அவருடைய தோற்று போகாத அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை அவர் பாடுகிறார். அவருடைய தோற்று போகாத ஆழமான அவருடைய இரக்கத்தை அவர் பாடுறார். அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. என் எப்பொழுதும் நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீர். இந்த வருடத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாடணும், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நினைச்சு பார்க்கிறேன், யோசிச்சு பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். காரணம், இந்த கடந்து வந்த பாதையில நான் திரும்பி வந்தனே, இதெல்லாம் என் பலத்தினால வரல ஆண்டவரே, என் ஞானத்தினால வரல ஆண்டவரே, என் பணத்தினால வரல ஆண்டவரே, நான் தனியா வரல ஆண்டவரே. நான் தனியா என்னை விட்டுட்டாங்க ஜனங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் என்னை தனியா விட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களாம் என்னை தள்ளி விட்டுட்டாங்க. என்னை தேவைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. சுயநலத்திற்காக என் கூட நின்று எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணாங்க, எப்போ வேணாம் அப்போ தள்ளி விட்டுட்டாங்க. நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் கடந்து வந்துட்டேன் இது வரைக்கும். காரணம், என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என் சாதுரியம் அல்ல, என் வாய் சாதுரியம் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம்தான். அதனால கண்ணீரோடு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. அந்த நன்றி அழுகையின் நன்றியாக இருக்கட்டும், அது tears of joy-ஆக இருக்கட்டும், என்னங்க ஆனந்த கண்ணீராகவே இருக்கட்டும், அல்லது அழுகையின் கண்ணீராக, அது உங்களுக்கு எடுத்து விட்டது, எனக்கு விட்டது. ஆனால் கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. காரணம், கடக்க வைத்தவர் நீர். ஹல்லேலூயா. கடந்து வந்தது நான், ஆனால் கடக்க செய்தவர் நீர் தான் ஆண்டவரே. அப்போ அந்த இரக்கம் என் மேலே இருந்தது, அவருடைய சத்தியம் எனக்காக நின்றது. அவர் சொல்றார், அந்த இரக்கத்துக்கு என்ன சொல்றாரு, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. வானங்கள் அப்படின்னு சொல்லி அங்க முடிக்கல, வானங்கள் வரைக்கும் சொல்லி முடிக்கல, வானங்களுக்கு மேலாக, above the heavens. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய இரக்கத்தை நான் மெஷர் பண்ண முடியாது ஆண்டவரே. உங்க இரக்கத்தை, உம்முடைய ஆழமான அன்பை, உம்முடைய தயவை, என் மேல் வைத்த உம்முடைய கரத்தை நான் மெஷர் பண்ணி முடிக்க முடியாது. உங்க சத்தியம் தான். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, உங்களுடைய சத்தியம் அது கிளவுட்ல இருக்கிற ஒரு பிளாகா இருக்கு. எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க அதை. அப்போ ப்ரிப்பேர் ஃபார் பிரைஸ். ஒவ்வொரு நொடியும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவனாக, கர்த்தரை துதிக்கிறவனாக நான் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருக்கணும். அது எப்போ வரும்? உள்ளத்தில் அவர் செஞ்சதை நினச்சிக்கிட்டு இருந்தா. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் என் மேலே பெருசாக இருந்தது, அவர் சத்தியம் என் மேலே பெருசாக இருந்தது. வேற 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 யாருக்கும் வராது. அது எனக்கு தகுதி இல்லைப்பா. நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எனக்கு தகுதி இல்லை. இது நான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் எனக்கு தகுதி இல்லை. இரக்கம் என்றால் என்ன? சிம்பிள் டெஃபினிஷன், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைச்சது ஒரு தகுதி, அதுதான் இரக்கம். அது இந்த உலகத்தில் இருக்கவங்க கொடுக்கல, கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு கொடுக்க முடியும். அப்போ நான் இன்னைக்கு நான் இங்கே இடத்துல நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே நான் பாடுறேன், இங்கே நான் ஊழியம் பண்ணுறேன், உங்கள் வேலையில் நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நல்ல போஸ்ட்டில் இருக்கிறீங்க, நல்ல நல்ல படிப்பில் இருக்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுப்பா, உங்கள் இரக்கம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவர் துதிப்போம். ஹல்லேலூயா. அப்படி நினைக்காதவங்க உள்ளத்தில் இருந்து வராது. அதான் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன். அதை நான் தப்பே சொல்ல முடியாது. ஒரு சிலர் நல்லா பாடி நல்லா கையை தட்டி ஆராதிப்பாங்க, ஒரு சிலர் நல்லா கைகளை உயர்த்தி ஆராதிப்பாங்க, நல்ல சிரிச்ச முகத்தோடு ஆராதிப்பாங்க, ஒரு சிலர் சைலண்ட்டாகவே இருப்பாங்க, ஆனால் உள்ளம் துதிக்கும். ஆனால் நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம், இது பாரு வந்து ஆராதிக்கவே மாட்டேங்குது, இது நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ஆராதிப்பாங்க, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு நான் கர்த்தரை ஆராதிக்க, ஏன்னா இவர் சொல்றாரு, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன்.
ஜாதிகளுக்குள்ளே உம்மை ஆராதனை பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஜனங்கள் பார்க்கட்டும், இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி ஜனங்க பார்க்கட்டும். அப்ப என்ன துதி, என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆராதனை எல்லாம் அவரை நோக்கி இருக்கட்டும். அவர் mercy, அவருடைய இரக்கம், அவருடைய சத்தியமும் என் மேலே எவ்வளோ பெரிதாக இருந்தது, அதற்காக அவர் துதிக்கிறார். 3வது வசனத்தில் அதான் சொல்லுகிறது, உமது கிருபை வானங்களுக்கு மேலாக, உம்முடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது, உயர்ந்திருக்கிறது. Praise for God's mercy and truth. அவருடைய இரக்கத்திற்கு முடிவு இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. பாட்டு இவர் நம்ம ஃபாதர் பெக்மாஸ் ஐயா பாடுறாரு, என்ன, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், ஒவ்வொரு நாளும் புதுசாவே இருக்கும், அவர் காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். Praise for God's mercy and truth. இந்த வருஷத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். கடைசி ஆராதனையில், கடைசி ஓய்வு நாளில் நின்றுட்டு இருக்கிறோம். அவர் இரக்கம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு என் மேலே. அவருடைய சத்தியமும் பரிசையும் கேடகமாக எனக்கு உங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? இருந்துச்சு தானே? அப்போ இந்த தாவீது இந்த 108வது சங்கீதத்தில் அவ்வளோ அழகாக பாடுறாரு, உங்கள் இரக்கம் பெருசாக இருந்துச்சுப்பா, உங்கள் சத்தியம் பெருசாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன்ப்பா, அதனால தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜெயிக்க போகிறேன், ஹல்லேலூயா, அதனால தான் ஓடிக்கிட்டு இருந்தேன், ஓட போகிறேன். தாவீது ராஜாவா இப்போ பாருங்க, இப்போ இருக்கிற ஜனங்க, சில ஜனங்களெல்லாம், எல்லாரையும் சொல்ல, சில ஜனங்களெல்லாம் நம்ம மேலே வர வரைக்கும் எல்லாரும் வேணும், மேலே வந்த பிறகு நம்ம வேணாம். இப்போ தாவீது அந்த நிலைமையில் இருந்திருந்தாருன்னா, தாவீதுக்கிட்ட ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் கர்த்தரை எப்பவுமே எங்கேயுமே விட்டு கொடுக்கல. ஒரு சில பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தரை எப்பவுமே எங்கேயுமே யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்போ நல்லா கவனிங்க, அவர் மேலே வந்து ராஜாவை ஆயிட்டாரு. இனிமேல் என் கர்த்தர் எனக்கு அவசியம் இல்லை, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி சொல்லலை. அவர் எப்போவுமே கர்த்தரை முன்னிட்டு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். நான் ராஜா, இந்த ராஜா கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார் சொன்னாருங்களா? அவர் தாழ்மையை பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் எப்பவுமே முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தார். சொல்றார், ஐ ஹவ் செட் தி லார்ட், என் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். ஐ ஹவ் செட் தி லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. எதுக்கு? நான் ராஜா, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் இதை பிடிச்சிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறேன், இனி என் கர்த்தர் வேண்டாம், இனி என் கர்த்தர் பிரசன்னம் வேண்டாம், இனி சபை வேண்டாம், இன்னைக்கு எந்த ஒரு அட்வைஸும் வேண்டாம், எந்த கவுன்சிலரும் வேண்டாம், எந்த பாஸ்டரும் வேண்டாம். இல்லை, அப்படி சொல்லல. அவர் எப்பவுமே கர்த்தரை முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தார். நான் ராஜா ஆயிட்டேன், இப்படி நடந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நாள்ல கீழே தள்ளி விட்டுருப்பாரு. ஏன்னா ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். ஆனால் அதுக்காக அவர் பண்ணலை, தள்ளி விட்டுருவாரான்னு பண்ணலை. உள்ளத்திலிருந்து என்னை உயர்த்தினது கர்த்தர் தான், கர்த்தரை எப்போவுமே நான் உயர்த்திக்கிட்டு இருப்பேன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னை உயர்த்தினது கர்த்தர், கர்த்தரை எப்பொழுதும் நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். என்னை ராஜாவாக்கினது கர்த்தர், எனக்கு மேன்மை கொடுத்தது கர்த்தர், என்னை மகிமைப்படுத்தினது கர்த்தர், என்னை கனப்படுத்தினது கர்த்தர். மீண்டுமாய் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு கனத்தை செலுத்தவே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் பெரியது, அவர் தயவு பெரியது, அவர் சத்தியம் மேலானது. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை, சத்தியத்தை நினைப்பதற்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. கவலைப்படுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா?
கவலைப்படுறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம். அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, அந்த கடன் பிரச்சனையாச்சு, இந்த கடன் ஏன் பிரச்சனை இப்படி ஏன் போச்சு, அந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இந்த படிப்பை ஏன் முடிக்கல, இதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம். கர்த்தர் இரக்கத்தையும் அவர் சத்தியத்தையும் நினைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தையே ஒதுக்குறது கிடையாது. நன்றி சொல்றதுக்கு நேரத்தையே ஒதுக்குறது கிடையாது. ஒரு பாஸ்டர் ஒரு டைம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அவர் அழகாக பிரசங்கம் வந்தார். ஒவ்வொரு தடவையும் அவர் நன்றியோடு ஆரம்பிப்பாராம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார். ஒவ்வொரு வாரமும் அப்படி தான் ஆரம்பிப்பாராம். பிசாசு அதை பார்த்தானா, இவன் கர்த்தருக்கு நன்றி எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஒரு நாள் ஆராதனைக்கு தடை பண்ண, எப்படியாவது ஆராதனைக்கு தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணினா ஆராதனைக்கு தடை பண்ணிட்டான். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான் பார்க்கலாம், சபையில் போய் என்ன சொல்ல போகிறான், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சில்ல, என்ன சொல்ல போகிறான் பார்க்கலாம். மேலே நின்ன உடனே அவர் சொன்னாராம், போன வாரம் ஆராதனைக்கு சரியான டைமுக்கு வந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி, அடுத்த வாரமும் நான் சரியான டைமுக்கு வருவேன், அதற்கு கர்த்தருக்கு நன்றி. நன்றி எப்பவும் எப்படியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது கொடுக்கல, அதை பண்ணலை, இது செய்யலை, இது என்கிட்ட இல்லை, குறைபாட நமக்கு நேரம் உண்டு. ஆனால் அவர் இரக்கத்தையும் அவர் சத்தியத்தையும் பாட நமக்கு நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை. அதனால் சொல்லலாமா, ப்ரிப்பேர் ஃபார் ப்ரைஸ். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது ப்ரைஸோடு ஆரம்பிங்க, துதியோடு ஆரம்பிங்க, ஆராதனையோடு ஆரம்பிங்க. அது எவ்வளவு, நான் அதான் வசனம் சொல்லுகிறது, இட் இஸ் குட் திங்ஸ் டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு துதிக்கிறதும் அவருக்கு நன்றி சொல்கிறதும் அவரை ஆராதிக்கிறதும் நலமானதான், எனக்கும் உங்களுக்கும் அது நல்லதான். நன்றி சொல்லுவது செம்மையானவர்களுக்கு தகுமா. நான் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எப்பவுமே அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் இரக்கத்தை பாட இந்த ஒரு பிரசங்கம் போதாது. இந்த உலகத்தில் 1000 பாடல்கள் எழுதினாலும் போதாதுங்க. ஹல்லேலூயா. அவருக்காக அவருடைய இரக்கத்தை பாட, சத்தியத்தை பாட நேரத்தை நம்ம ஒதுக்கலாம். அவருடைய இரக்கமும் சத்தியமும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை துதிக்க நேரத்தை நம்ம ஒதுக்கலாம். வேறு எதுக்கோ நம்ம நேரத்தை ஒதுக்குறோம், அவருக்காக நேரத்தை ஒதுக்கலாம். இரண்டாவதாக அவர் எவற்றுக்கு நன்றி செலுத்துகிறார் பாருங்க. முதலாவதாக அவர் பிரைஸ், அவர் இரக்கத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் நன்றி சொன்னார். இரண்டாவதாக அவர் வெற்றிக்காகவும் தேவனுடைய வல்லமைக்காகவும் நன்றி சொல்றாரு. பிரைஸ் ஃபார் காட்ஸ் victory and power. தேவனுடைய வெற்றிக்காக, வல்லமைக்காக அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். 108வது அதிகாரம் 7-9 வரைக்கும் யாராவது வாசிக்க முடியுமா? தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், நியாய பிரமாணிகள், இந்த மோவாப் என் பாத பாத்திரம் இங்கிலீஷில் என்ன தெரியுமா சொல்லுகிறது, வாஷ் பேஷனா. ஏதோமின் மேல் என் பாதரட்சை எரிவேன், ஆர்ப்பரிப்பு. என்ன சொல்ல வர்றாரு, கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெற்றியெல்லாம் அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஊரெல்லாம் சொல்றாரு, அந்த யுத்தத்தினால் ஜெயித்த ஊரையும் ஜெயிக்க போகிற ஊரையும் சொல்றாரு, வெற்றி சிறந்ததை சொல்றாரு. இது எல்லாவற்றுக்கும் காரணர் கர்த்தர். அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த வெற்றியையும் வல்லமையையும் அவர் பாடுகிறார். எனக்கு கிடைத்த வெற்றி அது கர்த்தர் கொடுத்த வெற்றி, அது கர்த்தரின் வல்லமையால் கிடைத்த வெற்றி என்பதை அவர் உறுதி செய்கிறார். நான் வியாதியின் மேலே வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்னால் கிடைச்ச வெற்றி இல்லை, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெற்றி. அப்போ நான் என் வெற்றியை நிறைய சமயத்தில் பாடுறேன்.
ஒரு வீடு கட்டிடுறோம். ஒரு வீடு கட்டின உடனே என்ன நம்ம சொல்கிறோம்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் தெரியுமா? யாராவது வராங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறீங்க தெரியல. நான் பண்ணல, ஏன்னா இன்னும் வீடு கட்டலை. அதனால நான் பண்ண போகிறேன்னா என்னன்னு தெரியல. பண்ணலாம், இருங்க, என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, வீடு கட்டிட்டாங்க. ஏன்னா இது நிறைய வீட்டுக்கு பார்த்துருக்குறேன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். அவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம். இன்றைக்கி பெங்களூரில் ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டுறதோ அல்லது ஒரு வில்லாவை, போன வாரம் கூட ஒரு பிரதருடைய வீட்டுக்கு போய் ஒரு அழகான வில்லாக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான, கடவுள் அவரை ஆசீர்வதிச்சார், அவ்வளோ அழகான ஒரு வில்லாவை. அப்போ ஒரு பில்டிங்கை, ஒரு நிலத்தை வாங்குவதோ, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடத்த வாங்குறது என்னங்க, ஒரு லீஸுக்கு ஒரு வீட்டில் போய் இருக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, பெரிய சாதனையாகவே இருக்குது. சரி, அதெல்லாம் அமைச்சிட்டோம், ஒரு வீட்டை கட்டிட்டோம், 3 மாடி வீட்டை கட்டிட்டோம். சொல்லுங்களேன், எத்தனை மாடி? வராங்க, யாருன்னா வராங்க. எப்படி பாடுறோம் நம்ம? எப்படி பாடுறோம்? இந்த கிரைனட் நான் அங்கே வாங்கினேன், இந்த கல்லை நான் அங்கே வாங்கினேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினேன் தெரியுமா? எவ்வளவு பேர்கிட்ட போய் பேசுனேன் தெரியுமா? இங்கே துபாயில் அதை வாங்கிட்டு வந்தேன், சிங்கப்பூரில் இது வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் இந்த வுட்டெல்லாம் தேக்கு வுட்டு பிரதர். தாவீது என்ன பாடுறாரு தெரியுமா? அவருடைய வெற்றியை பாடல, அவருக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றியை பாடுறாரு. இதுதான், இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு உங்களுக்கும் வரணும், வேணும். என் வெற்றியை பாடுவதற்கு அல்ல, நான் எனக்கு எது கிடைத்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்தது. அவங்க தான் கர்த்தரை எப்பவுமே ஆராதிப்பாங்க. சபையை இன்னைக்கு கட்டி எழுப்புறாங்க. சில பாஸ்டருங்கெல்லாம் பெரிய சபை ஆயிடுது. ஆரம்பத்துலலாம் கர்த்தர் தான். அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்தாச்சு. தாவீது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. வளர்ந்தாச்சு, கொஞ்சம் பெரிய ஆயாச்சு, 100 பேர் கை தட்ட வந்துட்டாங்க. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா தீர்க்கதரிசி. யாருடைய வெற்றியை பாடணும்? கர்த்தருடைய வெற்றி. He praised God's victory and God's power. கர்த்தருடைய வெற்றியும் கர்த்தருடைய வல்லமையும் பாடினாரு. ஏன் பலத்தினால் அல்லப்பா. தாவீதுக்கு தெரியும், குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் சொல்லி தாவீதுக்கு தெரியும். ஏன் பலத்தினால் அல்ல. தாவீதுக்கு தெரியும், அவர் வீரனுடைய கால்களில் பிரியமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியமாயிரார். அவருக்கு தெரியும், அவர் கிருபைக்கு யார் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்காருன்னு தெரியும். அப்ப எனக்கும் உங்களுக்கும் தெரியணும், இன்னைக்கு யார் வெற்றியை பாடிக்கிட்டு இருக்கிறோம். படித்து முடிச்சிட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா? இவர் 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பார், 3 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பார், அதனால தான் நல்ல மார்க் வாங்கிட்டான். இந்த பங்களாவை வாங்கினா எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ராப்பகலா உழைச்சார் தெரியுமா? உண்மைதான், ராப்பகலா உழைச்சோம் தான், நல்ல நிலைமையில் இருக்கிறோம் தான், நல்ல போஸ்ட்ல இருக்கிறோம் தான். அவர் சொல்றாரு, காலையிலே நான் எழுந்துருவோம்ப்பா, காலையிலே என் ஃபர்ஸ்ட் வேலையை உங்களை துதிப்பது தான். அப்போ என்ன அர்த்தம்? என் ஜீவனே கர்த்தர் கொடுத்தது. அப்போ அந்த துதியோடு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், எனக்குரிய எல்லாமே கர்த்தருடையது. பூமியின் நிறைவும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லும் போது தான் நான் அவருடைய வெற்றியும் அவருடைய வல்லமையும் பாடுவேன். நான் போய் யுத்தம் பண்ணுறேன், என்னுடைய யுத்தத்திற்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் யுத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஆனால் என் அனுபவத்தினால் நான் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் இரக்கமும் கர்த்தர் கிருபையும் அவருடைய வல்லமை இல்லைன்னு சொன்னால் நான் ஜெயிக்க முடியாது. தாவீது அதை அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றாரு, ஜெயித்து கொண்டிருக்கும் பொழுதும் ஜெயிக்க போகும்போதும் யுத்தத்திற்கு போய்கிட்டு இருக்கும் போதும் அந்த இடங்களை பிடிக்கும் போதும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் எவ்வளவு அழகா அந்த இடங்களெல்லாம் அவளை தூசியா சொல்றாரு, தூசி போல அந்த இடங்களை சொல்றாரு. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த வெற்றி. இது இந்த இடங்களை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொண்டேன், இந்த இடங்களெல்லாம் நான் யுத்தத்தில் ஜெயித்தேன், இது என்னுடைய
ஜெயம் அல்ல, இது என்னுடைய வெற்றி அல்ல, இது என்னுடைய வல்லமையினால் நான் சம்பாதிக்கல, என்னுடைய பலத்தினால் நான் சம்பாதிக்கல, இது கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. Praise for his victory and his power. இது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில். என் துதிய, என் மகிமையை நான் பாடிக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சது கதை. என் காலரை நான் தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சது கதை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெற்றி, கர்த்தருடைய வல்லமை மிக மிக முக்கியம். என் பலவீனத்தில் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், என் தோல்வியில் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், என் கடன் பிரச்சனையில் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், என் வேலை, என் வியாபாரத்தில் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், என்னுடைய படிப்பு, என்னுடைய உறவுகளில் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் மைண்டுக்குள்ளே இருக்கோ, எதையெல்லாம் சாதிக்க போகிறீங்களோ, சாதிச்சுட்டு இருக்கிறீங்களோ, சாதிச்சிட்டீங்களோ, இதில் எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறந்தேன் என்று சொன்னால், அந்த வெற்றி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெற்றி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெற்றி. பெருமை பாராட்டிக்கொள்ள என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல பாடுகிறார். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி பாடுறாரு. உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும், எங்களுக்கல்ல ஆண்டவரே. என் கிரீடத்தை எல்லாம் கர்த்தர் சமூகத்துக்கு வந்தால் அவர் பாதத்தில் வச்சிடணும். எங்கே வச்சிடணும்? அவர் பாதத்தில் வச்சிடணும். பிரசன்னத்துக்கு வரும்போது பிள்ளையாக மாத்திரம் வரணும். பிரசன்னத்துக்கு வரும்போது பிள்ளையாக வரணும், ராஜாவாக வரக்கூடாது. ராஜாவின் பிள்ளைகளாக வரணும். ஹல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவின் பிள்ளைகளாக வரணும். அவங்கள தான் கர்த்தர் எவ்வளவு பார்த்து ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? அடுத்தது சொல்லமா, முதல் காரியம் என்ன பார்த்தோமோ, praise for God's mercy and truth, and secondly praise for God's victory and power. அவர் சங்கீதக்காரனாக தாவீது அதுதான் பாடினார். மூன்றாவதாக praise for God's battle, தேவனின் யுத்தத்திற்காக நாம் அவரை ஆராதிக்கணும். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தோணும், நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாவீது வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த கோலியாத்தை அவர் எதிர்கொள்ளும் போது, கோலியாத் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ ஜெய்ஜான்டிக்கான ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு அசுரனை போல இருந்தாலும், தாவீது ஒரு வேலை செஞ்சார். அந்த கவனை எடுத்து சுற்றி அப்படி போடுறாரு. அந்த கவன் அவனுடைய அந்த கோலியாத்தினுடைய தலையில் இப்படி படுது. ஆனால் அந்த தலையில் படும்பொழுதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முகம் குப்புற விழுந்தான். சிலர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அது நம்ம தலையில் இப்படி பட்டா எல்லாரும் அப்படி தானே விழுவாங்க, ஆனால் இப்படி விழுறான். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார், கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அவ்வளோ பெரிய ஆளை அடிக்க அங்கே இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே பயந்தாங்க. சவுல் முதற்கொண்டு எல்லாருமே பயந்தாங்க. ஆனாலும் இந்த சின்ன பையன் ஓடி வந்து, நான் யுத்தம் பண்ணுறேன். முதல்ல அவங்கள எல்லாருமே தள்ளி விட்டாங்க. நீ வேண்டாப்பா, நான் யுத்தம் பண்ணுறேன். நீ வேணாப்பா, எவ்வளோ பேர் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க, இவங்களெல்லாரையும் மீறி நீ வந்து இப்படி யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வேண்டாம். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போய் யுத்தம் பண்ணுறாரு. அப்போ ஒன்று கவனிங்க, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பல காரியங்களுக்கு நேராக யுத்தம் செய்கிறது உண்மைதான். நாம் வியாதிகளுக்கு நேராக யுத்தம் செய்கிறோம். சில சமயத்தில் தோல்வி வந்துடுது, அது யுத்த களமாக நமக்கு இருக்கலாம். சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிடுறோம், எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிடுறோம், பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுறோம். அது யுத்தத்தை போல் நமக்கு இருக்கலாம். அந்த இதிலேருந்து எப்படி தான் வெளியில் வர்றது, ஒரு பெரிய உபத்திரவம் நமக்கு நேரிடுகிறது போல் இருக்கலாம். இதற்கு பின்னாடி எல்லாம் ஐயோ எப்படி இதை நான் கடந்து வருவேன் என்ற ஒரு பெரிய யோசனை, ஒரு பெரிய கலக்கமும் பயமும் உங்களையும் என்னை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று முக்கியம்,
ஒன்னே ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு போனால் மாத்திரம் போதும். நீங்களும் நானும் கர்த்தர் சொல்றதை கேட்டுட்டு கீழ்ப்படிந்து அவரை துதித்து கொண்டு அவரை ஆராதித்து கொண்டு சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் நடத்துவார். சும்மா இருந்தால் இப்போ வேலைக்கெல்லாம் போகக்கூடாதா பாஸ்டர்? நான் அந்த சும்மா இர சொல்லல. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை துதித்து கொண்டு கர்த்தர் என்ன சொல்றார்? நீங்கள் யோசபாத் கதையை வாசிச்சு பாருங்க. யோசபாத் கதையில் 2 நாளாகமம், யோசபாத் கதையில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், யோசபாத்து அவ்வளவு அவருக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. எல்லாரும் 3 பக்கம் 4 பக்கமும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பயந்து யூதா வெங்கும் அவன் உபவாசத்தை அறிவிக்கிறான், யூதா வெங்கும் அவன் ஜெபத்தை அறிவிக்கிறான். எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, யுத்தம் உன்னுடையதில்லை, யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ண, நான் சொல்கிறத மாத்திரம் செய், எனக்கு கீழ்ப்படி, என்னை துதித்து கொண்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஃபாதரும் அழகாக பாடுறாரு, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் எதிரிகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கடைசி வார்த்தை, முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அப்படின்னு சொல்லி வார்த்தை ஆரம்பிக்கிறது. அந்த வசனம் முடிக்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வருகிறது. நடுவில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுங்களா? இவங்க இங்கே பாடி துதி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. எப்படி வெற்றி கிடைக்குது தெரியுமா? நடுவில் அந்த எதிராய் வந்தாங்க பாருங்க, அந்த 3 பேரும் 4 பேரும் அம்மோன் புத்திரர்கள், மோவா புத்திரர்கள் எல்லாரும் எதிராக வந்தாங்க பாருங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி அவனுங்களே அடித்து யுத்தத்துக்கு சாகிறது போல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. யார் யுத்தம் பண்ணுதாங்க? கர்த்தர். அப்போ நானும் நீங்களும் கடவுளை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ இந்த வருஷத்தின் கடைசி வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கங்க. வீட்டுக்கு போகும்போது இதை எடுத்துக்கங்க. அது எவ்வளோ பெரிய யுத்தமாக இருக்கட்டும், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் யூ ஆர் ஆன் த வின்னிங் சைடு, வி ஆர் ஆன் த வின்னிங் சைடு. நம்ம எல்லாரும் ஜெயத்தில், எங்கள் பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், நாம் ஜெயத்திற்காக போராடவில்லை, ஜெயத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னங்க? ஜெயத்திற்காக அல்ல, நாம் ஏற்கனவே ஜெயத்துக்குரியவர்கள். நாம் ஜெயத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் ஜெயத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆக யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடையது என்று சொல்லி என்னுடைய யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் அந்த யுத்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உங்களுக்கு யுத்தத்தை கொடுப்பார், இது யுத்தத்திற்கான ஜெயத்தை கொடுப்பார். அது வியாதியாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், அது பெரிய இழப்பாக இருக்கலாம், அது தோல்வியாக இருக்கலாம், அது உபத்திரவமாக இருக்கலாம், இன்னும் பல காரியங்கள் இருக்கலாம். நமக்கு நேரம் இல்லை. ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பராக்கிரமத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். காரணம், கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். இந்த வருஷத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. ஆனால் ஒன்றையும் மறக்காதீங்க, ப்ரிப்பேர் ஃபார் ப்ரைஸ் எவ்ரி டே, எவ்ரி இயர், எவ்ரி ஹவர், எவ்ரி செகண்ட். ப்ரிப்பேர் ஃபார் ப்ரைஸ். அவருக்காக துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் யுத்தம் செய்த பிறகும் துதிங்க, செய்ய போகும்போதும் துதிங்க, செய்து கொண்டிருக்கும் போதும் துதிங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நேற்றைக்கும் துதிங்க, நாளைக்கும் துதிங்க, இன்றைக்கும் துதிங்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை
போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. ஹல்லேலூயா. என்னையே துதிக்க கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஹல்லேலூயா உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக கண்மணியில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். மறவா அவர் கிருபை. என்னையே துதிக்க கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் நீ செய்த அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின இந்த வருடம் முழுவதுமாய் ஆயுள் முழுவதுமாய் பாராட்டின எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம் கிருபை உம்முடைய சத்தியம் பெரிதாய் இருந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையும் உம்முடைய வெற்றியும் எங்கள் மீது எங்களுக்காக இருந்தபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்காக எங்கள் யுத்தங்களை நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்த எல்லா வெற்றிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.